அன்பினர்களே, ஈழத்தில் நாடு கேட்டு போராடிய உலக வரலாறு கொன்ற வடக்கின் கிளிநொச்சியில் ரீச்சாவில் உணவு திருவிழா என்றும் அங்கு சோத்துக்கு சண்டையும் அமளி துமளியும் ஏற்பட்டு இன்று ஊடகங்களில் ஊற்றி கழுவும் அளவுக்கு அங்கு நாரி போயிருக்கின்றது இந்த உணவு திருவிழா. இங்கே வந்து 3000 கட்டி தட்டு அதில் வரிசையில் என்னண்டு இங்கே வந்தா இங்கே ஒரு பிடி சோத்துக்கு வழி இல்லையா எல்லாம் 3500 ஆனால் சர்வீஸ் எல்லாம் பேட். ரீச்சாவில் வந்து ஒருத்தரும் வராதீங்க. 3500 டிக்கெட் போட்டுட்டு 3500 இந்த 3500 நாங்கள் 3500 கொடுத்து பிச்சை எடுக்க வந்திருக்கோம். இதுதான் இங்கே நடக்கிற சம்பவம். நாளையிலேருந்து உண்மையாக கஸ்டமர் முழுக்க யோசிங்க, பார்த்து வாங்க ரீச்சாவுக்கு. சொல்லுங்க சொல்லுங்க. இல்ல கோயில இருந்தாலும் இதை விட வேகமா கிடைக்கும் போல. காசை கொடுத்துட்டு அடிபட வேண்டியதோ இல்லை. இங்கே பாருங்க, இங்கே கட்டி பாருங்க, தள்ளுப்படுது. பிரான்ஸ்லேருந்து வந்து உண்மையில பப்ளிசிட்டி பார்த்து வந்த நாங்க இங்கே வந்து புள்ளிகள் ஒன்றும் சாப்பிடல. இப்போ திரும்ப போய் ஹோட்டலில் சாப்பிட போறோம். இங்கே பாருங்க எப்படி மக்கள் அடிபடுறாங்கன்னு. ஒரு கறியோ ஒரு சாப்பாடோ ஒருத்தர் கஸ்டமர் வடிவா சாப்பிட முடியல. 3000 காசை கொண்டு போட்டு சாப்பாடு கொண்டு சாப்பிடுற இடத்துல இருக்கிறோம். என்ன நிலைமை இப்போ நிற்குது? சாப்பிடே இல்லை. இங்கே பாருங்க என்னென்னு சாப்பிடுறது. நாங்கள் இப்போ சாப்பிட்றத நீங்க பாக்குறீங்களா? இதை பார்க்க உங்களுக்கு என்ன தோணுது? இன்னும் வரக்கூடாதுன்னு தோணுது. கறி கிடைச்சது புட்டு கிடைக்கல. 3500 இதுதான். 5000 பேருக்கு டிக்கெட் விட்டது. ஆனால் 50 பேரோட முடிஞ்சுதான். 3500 வேண்டதுக்குரிய எந்த வித பலனும் இங்கே இல்லை. சும்மா மதி 3000 கட்டினாக்கு பேப்பரும் கரண்டி தான் மிச்சம். யாருமே வராதீங்க. நீ இங்க கூலி வேலை செய்து ஏதோ ஒரு கட்பணியில வந்து சாப்பிட வேண்டி வருது. இப்படி செய்யக்கூடாது. தண்ணி மட்டும்தான் என் பிள்ளைகள் குடிச்சாது. ஆனா இங்க இருக்கவங்களுக்கு 3000 ரூபாய் பெரிய காசு நான் நம்புறேன். எங்க வெளியில இருந்து வந்தவங்க சின்ன காசு. அதனால் இந்த உணவு திருவிழா 2 நான் நினைக்கிறேன் நேற்று மாதம் நடந்திருக்கு, இன்றைக்கெல்லாம் நிறுத்தப்பட்டிருக்கின்றும். அங்கு திருப்தி இல்லாதவர்கள் பணம் எடுக்கலாம் என்றும் அவங்க ரீஃபண்ட் எடுக்கலாம் என்றும் ஐபிசி பாஸ்கரன் தெரிவித்திருக்கின்றார். இன்னும் ஒரு விடயத்தை நான் இங்கு பதிவு செய்கின்றேன். எனக்கும் பாஸ்கரனுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்பதையும், நான் அவரை கண்ணால் பார்த்ததும் இல்லை, அவர் என்ன பார்த்ததும் இல்லை, ஒரு செகண்ட் நான் அவரோட பேசியதும் இல்லை, கதைத்ததும் இல்லை, கண்டதும் இல்லை. உண்மை நிலைகளை மட்டும் நான் கொண்டு வருகின்றேன். உணர்ந்தவர்கள் புரிந்தால் சரி. முதலாவது நாங்க சொல்லுவோம், ஒரு பணம் போட்டு ஒரு விழா செய்யறவங்க லாபத்தை தான் எதிர்பார்ப்பாங்க இல்லையா? அவங்கள சொந்த பணத்தை போட்டுட்டு அதுகளை கொண்டு ஒரு கேபிட்டலை கொண்டு நிறுத்தி அவங்க இலாப இல்லாம செய்வாங்களா? இலாபகரம் நோக்கி செய்யப்படும் உணவு திருவிழா ஒரு நபருக்கு 3000 ரூபாய் வேண்டும். அங்கு அதாவது ஆன்லைன்ல 3000 ரூபாய், அங்க கேட் என்ட்ரன்ஸ் டிக்கெட் 3500 ரூபாய் வேண்டும். அதுவும் ஒரு குழப்பம். இப்ப நம்ம ஆளுங்க, நம்ம மக்கள் ஊத்தி கழுவுறாங்க. சாப்பாட்டுக்கு சண்டை பிடிச்சி சாப்பாடு திருப்தி இல்லை, தண்ணி இல்லை. அங்கண்டு முதலாவது ஏராளமான கிரவுட். நான் பார்த்த அளவுல கட்டுக்கடங்காத கூட்டம். அதாவது விஜய் கோயம்புத்தூர்லயா எங்கேயும் பார்க்க வந்த இடத்துல அந்த பயங்கர கிரவுட் ஆச்சு. அந்த மாதிரி கட்டுக்கடங்காத கூட்டத்தை சமாளிக்காம போயிருக்கிறாங்க. ஒரு புறம் அவன் நினைக்க சாப்பாடு தானே, ஓரளவு 1000 பேருக்கு 500 பேருக்கு சமைச்சிருக்கலாம். இவங்க தொடர்ச்சியாக மிகப்பெரிய ஆடம்பரமான ப்ரமோஷன் கொடுத்திருந்தாங்க, விளம்பரங்கள். அதை பார்த்து நம்ம மக்கள் மிகப்பெரிய களியாட்டம் பண்ணும் போயிருக்கிறாங்க. ஒரு நபருக்கு 3000 நீங்க என்னத்தை சாப்பிடுவீங்க? பெரிய சோத்து ராமன், சாப்பாட்டு ராமன் போனாலும் 3000 ரூபாய்க்கு சாப்பிட முடியாது. என்ன கேட்டு 1500 தாண்டது சாப்பாட்டு ராமன் சாப்பிட்டாலும். நீங்க காணாத சாப்பாடா ரீச்சாவில் சமைக்க போறாங்க. நீங்க திங்காத, நீங்க கண்டிராத உணவையா அந்த உணவு திருவிழால காட்ட போறாங்க. என்ன ஒட்டுமொத்தமா தாராங்க. உங்களுக்கு எத்தனை பகுத்துக்குள்ள இறங்கும்? மக்கள் தானே திருந்தணும். யாருக்காவது அவர் பாக்கு வெத்தில வச்சு அழைச்சிருக்கிறாரா? நீங்களாக பார்த்தீங்க, போனீங்க, ஊத்துறீங்க கழுவி. சரி, அவர் அந்த இயக்கத்துல காசை கொண்டு வந்தாலும் எனக்கு அதுல ஒரு விருப்பம் இருக்கு. என்னென்றால், பாஸ்கரன் நினைத்திருந்தால் அவர் வெளிநாட்டு ஹோல்டர் தானே, ஃபாரின் பாஸ்போர்ட் ஹோல்டர் தானே, எந்த ஊரு எனக்கு தெரியல. அப்படி கொண்டவர் அந்த நாட்டிலே அமுக்கிட்டு வாழ்ந்தீங்க. அவர் இயக்கத்துல காசா இருந்தாலும் கூட இன்றைக்கு ஒரு தொழில்துறையை ஆரம்பிச்சு அது முன்னாள் போராளிகளுக்கு மாத்திருந்த பணம் போய் சேருது. இன்று முன்னாள் போராளிகள் திருவிழாக்கள், கோயில் திருவிழாக்களுக்கு கச்சாங்கு நிலக்கடலை விற்று வயிறு பிழைக்கும் அளவுக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க. எவ்வளவு பெரிய போராட்டம்! உலக படைகளை அஞ்சி ஒரு போராட்டத்தை நடத்தியவர்கள் இன்று கோயில் திருவிழாக்களில் நிலக்கடலை கச்சான் 50 ரூபா 100 ரூபாய் கச்சான் வித்து வயிறு பிழைக்கும் நிலையில 500 பேருக்கும் 500 குடும்பத்துக்கும்
அப்ப தண்ட ரீச்சா அப்புறம் அவங்க எல்லாம் பண்ற பேப்பர் ஃபேக்டரி இப்படி ஒரு தொழில்துறை ஆரம்பிச்சு இதுக்குள்ளேயே கொண்டு அமைக்கினால் எவ்வளவு நல்லா பாருங்க. நான் இது ஏன் சொல்றேன் என்றால், லண்டன்ல கிட்டத்தட்ட ஒரு 100க்கு மேற்பட்ட புலிகளின் பணத்தை பினாமியாக செயல்பட்டு சொந்தக்காரன் ஆயிட்டாங்க. நம்ம யாருக்கும் தெரியாது, புரியுதா? நிறைய பேர் பெரிய லண்டன் சிட்டிக்குள்ள மட்டும் சொல்லல, நான் பிரித்தானியாவில் பல இடங்கள்ல 100க்கும் அதிகமான இடங்கள் கேபிட்டல் எல்லாம் இயக்குது சம்பளத்துக்கு மாத்திரம் தான். இன்னைக்கு யாரு கேட்க போறீங்க? இன்னைக்கு அவன் ஓனர் ஆயிட்டான். அது முழுதும் ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, பிரிட்டன், பிரான்ஸ், ஜெர்மனி எல்லா நாடுகளிலும் இப்படி இருக்கிறாங்க. ஒரே ஒருத்தனை மாட்டு நீங்க தாக்குறீங்களே, அவனும் அதை கஷ்டப்பட்டு தானே செஞ்சிருப்பான். பணம் கூடத்தான் என்றால் அந்த நான் தான் மீன் சொல்றேன், ஒரு வியாபார நோக்கம் கருதி செய்யறவங்க லாபத்தான் எதிர்பார்ப்பாங்க. உங்களார் ஒரு குடும்பம் 10 பேர் போறீங்க, 30,000. உங்கள்கிட்ட வசதி இருக்கிற மாத்திரம் தானே போறீங்க. வசதி இல்லாம நண்டு சாப்பிடக்கூட வழி இல்லாம இருக்கிறானே, எத்தனை வீடியோ பேர் பாக்குறானே. வடக்குல பாதிக்கப்பட்ட மக்கள், மிகப்பெரிய பஞ்சத்துக்குள்ள இருக்கிற மக்கள், அந்த மக்களுக்கு போய் செய்யுங்களா. நீங்க 10 பேர் சேர்ந்து ஒரு குடும்பத்துக்கு 11 பேர் போறீங்க, 33,000 ரூபாய் கொடுத்து, அந்த 33,000 ரூபாய் கொடுத்து இங்க சொல்ல போற உணவை நீங்க 3 நாளைக்கு திங்கலாதா? உங்களுக்கு கூத்து பார்க்கணும், உங்களுக்கு கும்மாளம் பார்க்கணும். அதுக்கு யாரு சம்பல்? அதுக்கு அவனை போட்டு ஊத்துறீங்களே, பாஸ்கரனை போட்டு ஊத்துறீங்களே. அவன் பாவி உழைக்கணும். அந்த உழைப்பில் அவர் இப்படித்தானே 10 நாள் 20 நாள் அவங்க முழு ஒரு முயற்சி செய்து ஒரு திருவிழாவண்டு சொல்லி, உண்மையிலே நான் அந்த சாப்பிடலாம் நண்டெல்லாம் நாங்க இல்லப்பா, நாங்க சாப்பிடுறதே கிடையாது. அப்படி நான் என்ன சொல்ல வரேன்றால், இந்த சாப்பாடு அவங்க ஒரு வியாபார நோக்கத்துல இலாபம் கருதி தானே செஞ்சிருப்பாங்க. அப்ப என்னன்னு நீங்க அதை நஷ்டம் ஊத்துறீங்க. நிறைய பேர் வீடியோ வருது பாருங்க, ஊத்து இயக்குதர் காசு அள்ளிக்கான், புலிகள்ல காசை கொண்டு வந்தான்னு. சரி, அது புலிகள்ல காசை கொண்டு வந்தாலும் அவன் திருப்திக்காக செய்யறான் இல்ல. இப்ப அவன் நான் அதான் சொல்றேனே, எல்லா உலகத்துக்கு எல்லா நாடுகளிலும் புலிகளின் பினாமிகள் இன்னைக்கு ஓனர் ஆயிட்டாங்க. அவங்க யாருக்கும் நமக்கு தெரியாது. அங்க வேலை செஞ்ச மாதிரி அவங்க சொந்தக்காரன் ஆயிட்டாங்க. இதெல்லாம் கொண்டு இங்க செய்வாங்களா? ஒரே ஒருத்தன் ஐபிசிக்காரன் மாத்திரம் இங்க வந்து செய்யறான்னு சொன்னால் அதை பாராட்டுவோமா? சரி, இவ்வளவு கிரௌட் வரும்னு அவங்களும் செஞ்சிருக்க மாட்டான். அவங்கள ஒரு பிள்ளைன்னு சொன்னால் நான் சொல்லுவேன், உறுதியா சொல்லுவேன், இந்த டிக்கெட் அவங்க எத்தனை அடிச்சாங்கன்னு எனக்கு தெரியல, உள்ளுக்கு எத்தனை பேரை கொள்ளளவு கொள்ளும்னு அவங்க ஒரு எடை போட்டிருக்கணும். அந்த எடையை போட்டு அவ்வளோத்தையும் ஆன்லைன்ல இல்லாட்டி முன்னுக்கு மட்டும் சொல்லியிருக்கணும். அது அவங்களோட விளம்பரத்தை அவங்களோட ஐபிசிலே சொல்லி இருக்கலாம். டிக்கெட் இல்லாம யாரும் உள்ளுக்கு இருக்க மாட்டோம்னு, கவுண்டர்ல டிக்கெட் விற்க மாட்டோம்னு சொல்லியிருக்கணும். இதெல்லாம் சொல்லியிருக்கா கட்டுக்கடங்கலாம். இது கட்டுக்கடங்காத கூட்டம் ஆயிட்டு, சாப்பாடும் போதாது, தண்ணியும் போதாது. என்ன செய்வோம்? கரூர்ல விஜய்க்கு நடந்தது போலதான் மிகப்பெரிய கிரௌட்ஸ். அதான் இன்னைக்கு இல்லாம ஆக்கிட்டாங்களே, சாப்பாடு இல்ல, உணவு திருவிழா இல்லைன்னு இடைநிறுத்திட்டாங்க. ஏனென்றால் கழுவி ஊத்துறீங்களே, போகக்கூடாது. உங்களுக்கு யாராவது பாக்கு போயில வச்சு கூப்பிடும், அந்த வெத்தில வச்சு அழைச்சாங்களே இல்லையே, நீங்களாகத்தானே போறீங்க. உங்களுக்கு களியாட்டம் பார்க்கணும். உங்களுக்கு அதாவது இன்னொரு விடயம் இங்க சொல்லலாம். ஒருத்தரை பார்த்தீங்கன்னா பாருங்க, பூப்பையில நீராட்டு விழா, அது சொல்லுவோம் அர்த்த ராத்திரியில், அதாவது ஒருத்தருக்கு அது கணக்கு சொல்லலாம், அர்த்த ராத்திரி கொடை பிடிப்பாள் ஒருத்தர், அந்த மாதிரியும் சந்தான மிஞ்சின எங்கே பூசுவாங்களா, அந்த மாதிரி யாழ்ப்பாணத்துல வெளிநாட்டை சேர்ந்த ஒருவர் தன் மகள் பூப்பெய்து விட்டான்னு சொல்லி தெருவாக கோடிக்கணக்கான செலவழிச்சு காசு மாலை, அந்த மாலை, இந்த மாலை போட்டு, என்னடா உங்களோட வாழ்க்கை இதெல்லாம்? எனக்கு அது பிடிக்கலடா. யாருக்காடா செய்யறீங்க? உன்னை பார்த்து என்ன பண்ண போறீங்க? இது எவ்வளவோ மக்கள் வடக்குல இன்றைக்கு பாதிக்கப்பட்ட மக்கள் அங்கவினர்களாக வீட்டுக்கு வீட்டு அடங்கி இருக்கிறாங்க. அதை போய் செய்யுங்களேன். பூமாலை வேற சும்மா வேஸ்ட். இப்ப நீங்க இந்தியா ஸ்டைலுக்கு வந்துட்டீங்களே, பாலை கொண்டு ஊத்துறாங்க மோட்டு. இந்த இந்தியாவுக்குள்ள பாருங்க, இந்த சங்கிகள் மாட்டு பாலை கொண்டு ஊத்துறான், குடிக்க தண்ணி இல்லாம மக்கள் அலையுதுகள். மாட்டு பாலை கொண்டு தண்ணியில ஊத்துறாங்க. அபிஷேகம் என்னது? பால் அபிஷேகம், சாமிக்கு அபிஷேகம் ரோட்டுல, அது வேற. இந்த மூட நம்பிக்கை வந்து விலகுங்கடா. இன்னொருத்தன் பாருங்க, யாழ்ப்பாணத்துல வீடியோ வருது பாருங்க, தண்ட மகள் பூப்பையா மட்டும் யானைக்கு மேல ஏத்துக்கு தெருவா போடுறான் பாதி பணம். நாக்கி திருவிழா செஞ்சான் கனடாவில. இதெல்லாம் தமிழ் சனங்க, நம்ம சனங்கள் தான், வேற தூரம் இல்லை. எல்லாம் தமிழ் சனங்கள். சந்தனம் மிஞ்சினா எங்கே பூசுவாராம், அற்பருக்கு பவுசு வந்தால் அடுத்த ராத்திரி கொடுப்ப, அதாவது அடுத்த ராத்திரி கொடைப்பிடிப்பாரு, நைட் 12 மணிக்கு கொடைப்பிடிப்பாரு. அற்பருக்கு பவுசி. இது எவ்வளவு பவுசி பாருங்க. அந்த வகையில இவ்வளவு ஒப்பிடக்குள்ள பாஸ்கரன் பேர் பிகேன்னு பேரை மாத்திக்காரமே, ஷோட்டா பிகேன்னு எங்க புரிய போது அழகா சொல்லி வரங்க. அப்பா அம்மா வச்ச பேரு பாஸ்கரன் இருக்குல்ல, என்ன அழகான பேரு பிகே வேற அவருக்கு.
டிகே வச்சுக்கிட்டு அவர் ஒரு லாபம் கருத்தான் செஞ்சிருக்கிறாரு. அந்த லாபத்தை நீங்க எப்படி அதை பிள்ளைன்னு சொல்லுவீங்க? உங்களை யாராவது அவர் மன்றாடி அழைக்கவில்லையே, நீங்களாக டிக்கெட்டை கொடுத்தீங்க, போனீங்க. நீங்க சாப்பிடலாம்னு போகல, அங்க இருக்கிற களியாட்டத்தை பார்க்க போனதானே அது. இப்ப சொல்றீங்க 3000 பராது 2000 பராது எல்லாம் என்ன கதை இதெல்லாம்? நீங்களாக போயிட்டு நீங்களாக முட்டி மோதிக்கிட்டு ஓவர் கிரவுண்டை காட்டிக்கிட்டு வடகிழக்கு முழுவதும் படையெடுத்து இருக்கிறாங்க. என்னமோ உலகத்துல காணா சாப்பாடா? நம்ம ஊர்ல பிடிச்ச மீன், நம்ம ஏரியால பிடிச்ச கனவா, நம்ம ஏரியா எல்லாமே இயற்கை. என்னது இந்த கூழ், இந்த என்னமோ கூழெல்லாம் நாம் கண்டில்ல பார்த்துல. என்னமோ யாழ்ப்பாணத்துல நீங்க உங்களோட வீடுகளிலும் செய்யாத கூழா இங்க உணவு திருவிழாவில காட்ட போறாங்க. அத்தனையும் உங்களை திண்டு முடிக்க முடியுமா 3000 ரூபாய்க்கு? முடியாதானே. அப்ப என்னன்னு குறை சொல்லுவீங்க? இப்ப சாப்பாடு மோசமா? இந்த தமிழ் முஸ்லிம் மக்கள் எதுல திருப்தி அடைஞ்சுக்கிறாங்க? எந்த ஒரு திருமண வீட்டுக்கு போங்க, அவன் பூட்டை நல்லா பகிர் மூட்டை அடிச்சுட்டு உப்பு காணா, அது கூட இது கூட குறை சொல்ற கூட்டம் வந்து இந்த கூட்டம் தான். குறைக்கண்டே ஒரு கூட்டம் விளம்பிருக்கின்றால் அது இந்த 2 சமூகம் தான். இதுலயாவது ஒன்றுல குறை பிடிக்கணும், இதுலயாவது ஒரு முட்டையில ஒன்றை புழுங்கணும். அவனுள்ள வேலையா தான்டா. நம்ம செய்தியை போடுங்க, அதுல ஒருத்தன் புடுங்கிட்டு வருவான். ஒரு செய்தியை போடுங்களேன், நீங்க ஒருத்தர் வருவார் அக்கரப்பத்துல இருந்து ஒருத்தர் ஒரு முஸ்லீம் மாதிரி ஏகியாக்கான என்னது வருவாரு. நீங்கள் என்னமோ அவர் பெரிய உலகத்துல உள்ள ஹீரோ மாதிரி சொல்லுவார் அவர். உங்க செய்திக்குள்ள புலரிக்கண்டு. அதாவது இந்த ஒரு படத்துல சிவாஜி படம் ஒன்று இல்ல, அதுல வருமே, உன் கவிதையில் பிழை இருக்கிறது அப்படி அழி வருவான் ஒருத்தன். எஹியா அக்ரமோ இன்னொருத்தன் வருவான், அடிச்சு பிளாக் பண்றான், இந்த பக்கம் வராதண்டு. என்னமோ பண்டிதர் மட்டும் வருவானுகள், பண்டிதர் புலவமணி மட்டும் வருவானுகள், தமிழ் பிடிக்க வருவானுகள். டைப் பண்ணக்குள்ள 1000 புல வருண்டா. குயிக்கா செய்தி அனுப்பணும், குயிக்கா பேசணும், வாய் தடுமாறும், நாக்கு தடுமாறும். இதுக்கண்டே ஒரு கூட்டம், புல பிடிக்கிறதுக்கண்டே ஒரு கூட்டம். அந்த மாதிரி தான் ரிச்சாவில நேற்று நடந்த சம்பவத்தை சொல்ல போனா ஓவர் கிரவுட். அதுதான் உண்மையான கிரவுட். அது அவங்க பெரிய ப்ரொமோஷன் கொடுத்துட்டாங்க, அவங்க எதிர்பார்க்காத ஒரு கூட்டம். அதான் பிரச்சனை. ஆனா அவங்க அதை திட்டமிட்டு போல செஞ்சாலும் மக்களை அடக்கக்கூடிய சக்தி அந்த ஓவர் கிரவுண்டை குறைக்க ஒரு ரெடியூஸ் பண்ணக்கூடிய பிளான் அவட இல்லாம போச்சு. யானைக்கும் அடி சறுக்குண்டா மக்கள், அதை விடுங்கடா. இப்ப நீங்களாகத்தானே போறீங்க, அவரை யாருமே அழைச்சில வீட்டுக்கு வீடு நோட்டீஸ் கொடுத்து கோயில்ல அனௌன்ஸ் பண்ணி கூப்பிடலையே. பணம் உள்ள அத்தனை பேரும் போய்க்கிறீங்க, பணம் இல்ல அவனுக்கு பிரச்சனை இல்லை. இப்ப யாரு பிரச்சனைக்குரிய ஆக்கள்? இதுல யாரும் பாவப்பட்ட மக்கள் போகல, பரதாப்பட்ட மக்கள் போகல, பசில உள்ள மக்கள் போகல. எல்லாமே ஆடம்பரத்தை நேசிக்கிற கூட்டம், ஆடம்பரத்தை விரும்புற கூட்டம் தான் போயிருக்குது. அதே 3000 ஒரு வீட்டு ஒரு 10 பேருக்குள்ள வாழக்கூடிய அளவுக்கு அந்த மக்களுக்கு தின்னக்கூடிய அளவுக்கு அது போதுமான அந்த பணம் 3000 போதும். அந்த வீட்டு சமைச்சு சாப்பிட்டுப்பாங்க. இது 1000 எல்லாம் நாக்கால தண்ணி ஊறும், நெச்சி ஊறும் அளவுக்கு சாப்பாட்டை போட்டு இந்த பிகே பாஸ்கரன் காட்டி விட்டார். முதல்ல என்ன அலௌன்ஸ்ல அவங்களோட விளம்பரத்துல ப்ரமோஷன்ல சாப்பாட்டை விட்டு காட்டினீங்க. ஏன்டா சாப்பாடு செத்தா போயிருவீங்க. இந்த இயக்க போராளிகள் குடிக்க தண்ணி இல்லாம கூட வாழ்ந்துக்கிறான்டா. கொஞ்சம் சிந்திங்கடா. ஒரு போராட்ட வரலாறு கொண்டு, அதுவும் கிளிநொச்சி தலைமை ஹெட் ஆஃபீஸ் புலிகளில அந்த ஊர்ல இருந்துகிட்டு சோத்துக்கு சண்டை பிடிக்க வெக்க கேடுறா. உலகம் சிரிக்குது. சோத்துக்கு போனோம், பந்தம் பார்த்தோம், ஓவர் கிரவுட், திரும்புங்களேன். அதை விட்டு போட்டு நீங்களாகத்தானே போனீங்க. நீங்கள் அங்க போயிட்டு ஊத்தி கழுவி ஊத்துறீங்க. இப்ப பார்த்தோம். இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? சோறு திருப்தி என்ன கேட்டால் எந்த ஹோட்டல்ல போனாலும் கூட அது 5 ஸ்டார் ஹோட்டலா இருக்கட்டும், ஏதாவது ஒரு குறைய நம்ம சனங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கும். அதுக்குதான் அந்த கூட்டங்கள், இந்த தமிழ் பேசுற கூட்டங்கள் மிக அதிகமாக குறைகள் பிடிப்பதுக்கென்றே ஒரு கூட்டம். இப்ப பிகே இந்த யாரு பாஸ்கரன், பிகே நமக்கு அதான் வருது. பாஸ்கரன் என்ன கேட்டால் அதுல எனக்கு ஒரு பிடிப்பு என்னன்னா, அவர் அந்த பணத்தை கொண்டு வெளிநாட்டை நிம்மதியா வாழ்ந்து இருக்கலாம். இயக்க பணம் என்ன போன அது எனக்கு தெரியும், அதெல்லாம் நீங்க பாக்குறது. இப்ப பாருங்க, இது அர்ஜுனா எப்படி அரங்கேற்றுவான் பாருங்க. இந்த கேஸ பார்லிமெண்ட்ல கொண்டு அரங்கேற்றுவனால் ஏற்கனவே இவட்ட அந்த வெஜிடபிளுக்கு என்னமோ அடிக்கிறாங்களாமே ஹோமியோ, அதெல்லாம் இப்ப வரும். ஹோம்ல அடிக்கிறாமன்னு அதுவும் வந்துட்டு பார்லிமெண்ட் பேசிட்டாரு. இப்ப இதுவும் வரும். கட்டுக்கடங்காத கூட்டத்தை கொண்டு வந்தேன்னு சொல்லி வரப்போகுது. ஆக நான் ஒன்று சொல்லுவேன், பாஸ்கரன் காணாத பணம் இல்லை, நீங்க காணாத உழைப்பு இல்லை, இதெல்லாம் தேவையில்லை. ஆனால் நீங்க அப்படி செய்யணும் என்றால் உணவு திருவிழாண்டு ஒரு மட்டுப்படுத்தின கூட்டத்தை ஒவ்வொரு சனிக்கிழமை செய்யலாம், ஒரு சண்டே செய்யலாம், பப்ளிக் ஹாலிடேல செய்யலாம். அதுல நீங்க 1000 பேருக்கு தான் வரலாம். டிக்கெட்டுக்கு முந்துங்கள், உங்கள்கிட்ட தான் இருக்க ஊடகம், அள்ளி தள்ளுங்களேன், கிழிச்சு தள்ளுங்களேன்டா யாரும் வரையலாது.
நீங்க லிமிட் பண்ணி அடிங்க. 5000 பேருக்கு டிக்கெட் அடிங்க. 5000 பேருக்கு ஆன்லைன் டிக்கெட் கவுண்டர்லயும் கொடுக்கலாம், ஆன்லைன்லயும் பண்ணலாம். நீங்க சொல்லலாம் எங்களது டிக்கெட் சேவைகள் ஆன்லைன் மூலமாகவும் விண்ணப்பிக்க முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்தது கவுண்டர்ல முன் கேட்லையும் பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் நாங்கள் 5000 மக்களுக்கு தான் அங்க சீட் இருக்குது. எனவே முந்திக் கொள்ளுவர்கள் மாத்திரம் தான் வரலாம். 5001 நபர் வர முடியாதுன்னு சொன்னா பொத்திக்கு போவாங்க. இதெல்லாம் சிம்பிள் மேட்டர். இது ஒரு பெரிய மேட்டர் கிடையாது. இவ்வளவு ஆழமாக டீப்பாக செஞ்சவங்களுக்கு ஏன் இது செய்ய முடியல? இனிமேல் வரும் காலங்கள் லிமிட் பண்ணி செய்யுங்க. 5000 3000 அழகா தெளிவா சொல்லலாம். இல்ல நாங்கள் எங்களுக்கான இருக்கைகள் அதுக்குள்ள வசதிகள் ஒன்லி 3000 பேருக்கு தான் இருக்குது. நாங்கள் 3000 டிக்கெட் தான் கொடுக்குறோம், இவ்வளவுதான் கொடுக்குறோம். அங்க 3000ங்கிறீங்க, இங்க 3500. அது ஒரு கொள்ள கூட்டம் இல்லையா? நீங்க என்ன கொள்ளக்காரா பண்றீங்க? மக்கள்ல காசு தான். மக்கள் என்ன சொத்தரும் பஞ்சப்பட்ட மக்கள் எல்லாம் பணக்காரன் தான் மந்திக்கிறாங்க. ஒரு பொம்பளை கத்துது, அவ என்னமோ ஒரு பினான்ஸ் கம்பெனி மேனேஜராம். பினான்ஸ் கம்பெனி மேனேஜர் களியாட்டம் பார்க்க வந்தீங்க. ஏன் சோத்துல போல பிடிக்கிறீங்க? ஏன் சாப்பாடுல குற்றம் சொல்றீங்க? உங்களுக்கு பிடிக்குதுங்களுக்கு இல்ல, உங்களுக்கு ஓவர் கிரௌட் அங்க நிக்கல. அது 1000 ஏக்கர், அது 1000 ஏக்கர் அப்படி இருக்கா? நான் காத்தும் இல்லை, கேள்விப்பாட்டும் இல்லப்பா. எனக்கு அப்போ ஆசையும் இல்லை. இந்த மாதிரி கிரௌடுக்கு நான் பூந்து கொள்றதும் இல்லை. எவ்வளவு நாம என்ன கொழும்புல எல்லாம் இருக்கிறோம், எவ்வளவோ இந்த விழாவெல்லாம் போகும், நான் பூந்து போறல. நசிச்சு சாக வேண்டிய அவசியம் இல்லை. என்னடா பெரிய திருவிழா, உணவு திருவிழா பாருங்களேன். உழவர் திருவிழா என்று மாறி உணவு திருவிழா என்ற ஒரு குத்துண்டு வந்திருக்கு. இதுக்குள்ள நீங்க ஏன் போய் உழுறீங்க? நீங்க போகாம ஊர்ல சமைச்சு தின்னுங்களேன், பிரச்சனை முடியுது. நீங்க முண்டி அடித்து கொண்டு இன்றைக்கு காசை கொடுத்துட்டு பிச்சை எடுத்து கெஞ்சும் அளவுக்கு சாப்பாடு சரியில்லை, தண்ணி சரியில்லைன்னு கும்மாளம் அடிக்கிறீங்க. ஒரு உலகத்துக்கே பாடஞ்சன்னு ஒரு போராட்ட வரலாறு கொண்ட மண்ணில் வெக்கம் இனிமேல் வரும் காலங்கள்ல இந்த மாதிரி தப்ப ஐபிசிக்காரங்க அது ரீச்சா காரங்களும் பண்ணக்கூடாது, இந்த மக்களும் பண்ணக்கூடாது என்ற ஆதங்கத்தை சொல்லியிருக்கிறேன். நன்றி மக்களே, மீண்டும் சந்திப்போம். என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.